விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பட்டப்பகலில் பொது இடத்தில் வைத்து போலீசாரை தாக்கிய இளைஞர்களை அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? போயிடு அங்க பாரு, உனக்கு சாமுக்காக நின்னோம். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற மது போதையில் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை சமாதானம் செய்து வைக்க சென்ற போலீசார் அதே இளைஞர்களால் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்தின் அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. போலீசாருக்கு நேர்ந்த அநீதிக்கான காரணம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிங்கவரம் கிராமத்தில் அமைந்துள்ள அரங்கநாதர் கோயிலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமானோர் குவிந்தனர். அப்போது செஞ்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கோயில் மலையடிவாரத்தில் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். ஹாரன் அடித்து மக்களுக்கு வழிவிடாமல் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் பைக்கில் சென்றவர்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. தகவல் அறிந்து செஞ்சி காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். மோதலை தடுக்க முயன்ற போது மது போதையில் இருந்த சிங்கவரம் இளைஞர்கள் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணனிடம் அத்துமீறி பேசியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் உதவி ஆய்வாளரின் சீருடை பிடித்து இழுத்து அவரை தாக்கியுள்ளனர். சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் காவல் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணனை மீட்டு செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய உதவி ஆய்வாளர் தன் மீதான தாக்குதல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ராஜதேவன், எழிலரசன், கவியரசன், இளமதிவாணன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். உதவி ஆய்வாளரை தாக்குதல், ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். தனி ஆளாக சென்ற போலீசார் தாக்குதலுக்கு உள்ளானதை உடனே தடுக்காமல் பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தது வேதனைக்குரியது என அதிகாரிகள் சிலர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இருதரப்பு மோதலை தடுக்க சென்ற போலீசார் மீது இளைஞர்கள் மது போதையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.